Okay, today's class is about classes and objects. Sorry. So I just share the entire screen. So what is a class? Actually, on comparison with the C language with respect to C++ language, ரெண்டுக்குள்ள difference என்ன அப்படினு சொன்னா the basic difference that we have said that whatever the flaw என்னென்ன வந்து அங்க வந்து risk ன்னு சொன்னாங்களோ and that have been overtaken here and it has been given with ஒன்று கரெக்ஷன்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா அடிஷ்னல் அட்வான்டேஜஸ். நல்லா கவனித்து பார்த்தோன்னா ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் அங்கே யூஸ் பண்ணுவோம். இங்கே ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக சிஇன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அங்கே ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு லென்த்தியஸ்ட் ப்ரொசீஜர் இருக்கும். ஹியர் சிஇன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரொசீஜர்ஸ் கம்மி. ரெண்டாவது அங்கே கேஸ்கேட் பண்ணி நீ வந்து ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் தென் ப்ராப்ளம் அரைசஸ். ஏன் அப்படின்னு சொன்னால் நீ என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கிறியோ அதே ஆர்டரில் வாங்கணும். இங்கே அப்படி கிடையாது. சிஇன் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து நீ ஆர்டரை ஸ்வாப் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். That is possible here. சரியா? ஸோ அதனால் whatever the flaw that is we have been seen in C language, modifications is been done or corrections is been done. இன்னும் வந்து பார்த்தோன்னா upgradation is been done. நம்மளுடைய C languageல வந்து the higher hierarchy is structure. சரியா? ஹைரார்கி வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு டேட்டா டைப்பில் வந்து எது வந்து அதிகமான ஹைரார்கி. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஹையஸ்ட் ஹைரார்கி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஹெச்ஓடி இஸ் ஹையஸ்ட் ஹைரார்கி. சரியா? ஸோ அப்போ உன்னுடைய கன்சர்ன் ஹைரார்கின்னு பார்த்தோன்னா ரெண்டு டைப் எடுத்துக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ் அண்ட் சப்ஜெக்ட் ஹேண்ட்லிங் ஏரியா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக யுவர் டியூட்டர்ஸ், யுவர் கிளாஸ் இன்சார்ஜ் அண்ட் யுவர் ஹெச்ஓடி, இதுதான் வந்து ஹைரார்கி. ஸோ வந்து யூ வில் பி பிலோ யுவர் டியூட்டர்ஸ். 20 மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு டியூட்டர்ஸ் கீழே இருப்பேன். அந்த டியூட்டர்ஸ்க்கு மேலே வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கிளாஸ் அட்வைசர் வில் பி தர் ஆர் கிளாஸ் இன்சார்ஜ் வில் பி தர். ஸோ அவர் வந்து ஹீ டேக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கிளாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தென் அதுக்கு அப்பர் ஹைரார்கி வந்து ஹெச்ஓடி. ஸோ இது வந்து ஒரு செட்டப், தட் இஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிசி. செகண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட் ஹேண்ட்லிங் ஃபேக்கல்ட்டிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேர் வில் பி சப்ஜெக்ட் ஹேண்ட்லர்ஸ். இப்போ நம்ம C++ எடுத்தோம் அப்படின்னா 3 ஃபேக்கல்ட்டிஸ் ஆஃப் பீன் ஹேண்ட்லிங். அப்போ அதில் ஒரு சப்ஜெக்ட் கோஆர்டினேட்டர் இருப்பார். வழக்கமாக நம்மளுக்கு சப்ஜெக்ட் கோஆர்டினேட்டர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஹூ இஸ் தி சீனியர் மோஸ்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர், தே வில் பி ஆக்டிங் ஆஸ் தி கோஆர்டினேட்டர் ஃபார் த கிளாஸ். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த சப்ஜெக்ட் நீ எடுத்தாலும் பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து யார் பேட்ச் 1 டீல் பண்ணுறாங்களோ தே வில் பி தி சப்ஜெக்ட் கோஆர்டினேட்டர். சரியா? ஸோ பேட்ச் 1 யார் டீல் பண்ணுறாங்களோ சப்ஜெக்ட் கோஆர்டினேட்டர். ஐ ஹோப் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் நடக்குன்னு நினைக்கிறேன். டிஜிட்டலில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டான்னு தெரியல, இருந்தாலும் டிஜிட்டலில் ஒரு சின்ன ஸ்வாப் இருக்குது. ஸோ பேட்ச் 1ல் யாரெல்லாம் மேக்ஸிமம் எடுக்கிறாங்களோ அவங்களாம் வந்து மேக்ஸிமம் வந்து தே வில் பி தி சப்ஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஃபார் தி கன்சர்ன் சப்ஜெக்ட். அண்டு பிஃபோர் அதுக்கு மேலே அந்த அப்பர் ஹைரார்கி, அதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட் கோஆர்டினேட்டர், அதுக்கு மேலே உள்ள ஹைரார்கி வந்து தேர் வில் பி அன் டொமைன் எக்ஸ்பர்ட் குரூப் கோஆர்டினேட்டர் வில் பி தர். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டொமைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு either it tends towards VLSI, tends towards image processing, tends towards networks, tends towards communication. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய விங்ஸ் ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருக்கிறோம். we have different wings of our department. அதில் வந்து ஒவ்வொரு விங்ஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் there will be some faculty members have been involved there and there will be one coordinator. either the coordinator வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் once again they will be the most senior. அந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதில் யார் மோஸ்ட் சீனியரோ they will be taking the responsibility of the domain expert group coordinator. and over the domain expert group coordinator there will be one program coordinator and over the program coordinator HOD. இது வந்து ஹைரார்கி. சரி, அப்போ டிஃப்ரெண்ட் ஹைரார்கிஸ் நம்ம பார்க்கும்போது தி டாப்பஸ்ட் ஹைரார்கி வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் எல்லா ப்ரொஃபஷனுக்கும் whatever the academic scenario, whatever the administrative scenario, whatever the லோஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தி ஹையஸ்ட் ஹைரார்கி இஸ் தி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். சரியா? ஸோ அதுக்கு கீழே தான் மற்ற பாடிஸ் வரும். அதே மாதிரி C லாங்குவேஜில் தி ஹையஸ்ட் ஹைரார்கி இஸ் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி நம்மளுக்கு C++ எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னால் தி ஹையஸ்ட் ஹைரார்கி இஸ் கிளாஸ், அப்படி இல்லைன்னா ஆப்ஜெக்ட்ஸ். சரியா? ஸோ கிளாஸ் ஆன் கம்பைலேஷன் இட் ஜெனரேட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், அதுதான் முக்கியம். class on compilation it generates object. Object in the தனி கேட்டகரி கிடையாது.
class on compilation it creates objects. So the highest hierarchy னு எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா class. சரியா? ஸோ இப்போ இந்த கிளாஸுக்கும் இதுக்கு கீழே படித்ததுக்கும் நம்மளுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லெட் மீ ஹாவ் தி ஸ்கிரிப்லிங் போர்ட். ஸோ அப்போ இது வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா வேரியபிள்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அடுத்தது வந்து பார்த்து அப்படின்னா டேட்டா டைப்ஸ் இருக்கணும். அதை பிகாஸ் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிற இட் டிஃபைன்ஸ் மோர் அபவுட் தி வேரியபிள். அடுத்தது பார்த்து அப்படின்னு சொன்னால் தேர் ஷுட் பி சம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ரோக்ராம் எழுதி வேஸ்ட்டு. அடுத்தது தேர் ஷுட் பி சம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஆப்ஷனல். எப்போதுமே வந்து நம்மளுக்கு வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, ஆப்ஷனலில் தான். ஆனால் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் இன்வால்வ்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சர்டன் கண்டிஷன். இஃப் திஸ் கண்டிஷன் இஸ் சச் இட் யூ ஹேவ் டு டூ அஸ் லைக் திஸ். அப்படிங்கும்போது ஆட்டோமேஷன் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கோட் ரைட்டிங்கே போகிறோம். அப்படிங்கிற சினாரியோவில் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கால்குலேட்டர் கேன் ஏபிள் டு டூ வாட் இஸ் அ நீட் ஃபார் அ ப்ரோக்ராம். அதுக்கு ப்ரோக்ராம் எழுதுன்னு அவசியம் கிடையாது. ஸோ வென் யூ கோ ஃபார் த ஹையர் காம்ப்ளெக்சிட்டி லெவல் தென் ஆட்டோமேட்டிக்காக வி ஹேவ் டு நீட் த ப்ரோக்ராம் அண்ட் இஃப் யூ ஹேஸ் டு பி ஆட்டோமேட்டட். அதுவே வந்து ஆட்டோமேட்டட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். ஸோ அதனால் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் மெஜாரிட்டி 99.99% ஆல் த ப்ரோக்ராம்ஸ் வில் இன்வால்வ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை தாண்டதுக்கப்புறம் வி வில் கான் ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இஃப் தேர் இஸ் எனி ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்கிறது that the part of the program, the fragment of the program is been utilized multiple times in a program, then functions will be is been used. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏற்கனவே இப்போ லாஸ்ட்டாக கொடுத்த டாஸ்கில் அதுவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக எனக்கு வந்து 15 members has been turned out. நான் அதனால் லிஸ்ட் எடுத்துகிட்டு we have to deal with the persons who is not been turning back. அதனால் வந்து அந்த பர்சன்ஸை வந்து திருப்பி பேக் ட்ராக் பண்ணணும். ஸோ அதனால் I will be coming back. சரி, எனக்கு டைம் ஓடலை அப்படிங்கிறதுனால I will be coming back. 2 நாள் லீவ் இருக்குது, அதனால் I will be coming back with the 2 programs. யாரெல்லாம் செய்யலை அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஸோ அதனால் அந்த லாஸ்ட் ப்ரோக்ராம் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இஃப் ஐ ஆம் கோயிங் ஃபார் அடிஷன் ஆஃப் தட் இஸ் தி சம் ஆஃப் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ். இது வந்து நீ வந்து உன்னோட ப்ரோக்ராமில் ஒரு பர்சனுக்கு எடுத்துருக்கிற. இஃப் ஐ எம் பீன் கோயிங் ஃபார் n நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், அப்போ அந்த n நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்க்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராமை வந்து n நம்பர் ஆஃப் டைம்ஸ் கம்பைல் பண்ண முடியாது, வெளியில் வந்து கம்பைல் பண்ண முடியாது. அப்போ எய்தர் ஐ கேன் யூஸ் அ சி இன் ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ்லி. ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட் போட்டு 50 டைம்ஸ் நீ வந்து லூப் ஸ்டேட்மெண்ட் போட்டு அந்த 6 டேட்டா வாங்கினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கம்ப்யூட்டேஷன் நடக்கும். திருப்பி வந்து ஒரு கம்ப்யூட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இட் வில் ஆஸ்க் ஃபார் த செகண்ட் பர்சன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இஃப் த ஃப்ராக்மெண்ட் பீஸ் ஆஃப் த கோட் நீட் டு பி எக்ஸிக்யூட்டட் மல்டிபிள் டைம்ஸ், நம்மளுக்கு பெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே கொடுக்குற இட் லுக்ஸ் ப்ரோக்ராம் டு பி லெஜிட்டிமேட். சரியா? நல்லா கொஞ்சம் நீட்டாக தெரியும். ரெண்டாவது repetition of fragment of piece of the program. ஏதாவது ஒரு ஃப்ராக்மெண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து அந்த ப்ரோக்ராமை மல்டிபிள் டைம்ஸ் நீ ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சினாரியோ வந்தது அப்படின்னு சொன்னால் தென் ஆட்டோமேட்டிக்லி ஃபங்க்ஷன்ஸ் இஸ் மோஸ்ட் சூட்டபிள். சரியா? அடுத்த கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோன்னா கிளாஸ். சரி, இது ரெண்டும் பார்த்து அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷனும் கிளாஸும் டேட்டா டைப்ஸ் கீழே வரும். என்ன டேட்டா டைப்ஸ் கீழே வரும்? என்ன டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் யூசர் டிஃபைன்டு. சரியா? இட் இஸ் யூசர் டிஃபைன்டு. ரெண்டாவது இதுலேயும் நீ போன அப்படின்னு சொன்னால் தி ஃபங்க்ஷன் வில் யூஸ் மிக்ஸ் with the mixture combination of different data types. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். I can be able to declare float, int combinations வந்து நிறைய வேணால் வச்சுக்கலாம். பட் த ஃபங்க்ஷன் ஹேஸ் டு ரிட்டர்ன் வித் ஏதாவது ஒரு டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ணணும். உள்ளே நீ பார்த்த அப்படின்னா என்ன காம்பினேஷன் வேணால் வச்சுக்கலாம். சரியா? ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்த அப்படின்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது இட் ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ், அந்த ஃபங்க்ஷன் வந்து இட் ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எய்தர் ஃப்ளோட் வேல்யூ ஆர் எதர் இன்டிஜர் வேல்யூ ஆர் எதர் இன் வாய்ட். இப்படி தான் நம்ம பண்ணுவோம். உள்ளே என்ன கம்ப்யூட்டேஷன் வேணால் நடந்துக்கலாம். வெளியில் ரிட்டர்ன் ஆகும்போது இன்ட்டாக ரிட்டர்ன் ஆகணும், அப்படி இல்லைனா ஃப்ளோட்டாக ரிட்டர்ன் ஆகணும், அப்படி இல்லைனா வாய்டாக ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதனால் வெளியில் வரும்போது when it comes out it has some when it comes out need to return with the fixed data type. ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டேட்டா டைப்பில் தான் அது வெளியில் வர முடியும்.
சரியா. ஸோ இது வந்து இதில் உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன். ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதில் கிடையாது, சியில் கிடையாது. சரியா, சியில் ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. சரியா. ஸோ இப்போது கிளாஸில் அப்போ என்ன டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொன்னால், வெளியில் வரும்போது இது வந்து ஒரு ஃபிக்ஸட் டேட்டா டைப் தான் கொடுக்கணும். இங்கே அப்படி வந்து டேட்டா டைப் வந்து ஃபிக்ஸடாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. சரியா. இட் வில் ரிட்டர்ன் as an object on compilation. It returns as object. இது எப்படின்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஐ கோ டு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சுகர் கேன் கரும்பு சாறு குடிக்கிற இடத்துக்கு போகிறேன்னு வச்சுப்போ. நீ நல்லா பார்த்துருக்கலாம், அந்த ஆள் வந்து ஒரு கரும்பு துண்டு எடுத்து நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மெஷின்குள்ளே ஓட்டுவார். மெஷின்குள்ளே ஓட்டினதுக்கப்புறம் பார்த்து அப்படின்னு சொன்னால் அதனுடைய கிறிஸ்பு அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் கண்டென்ட்டு பார்த்து அப்படின்னு சொன்னால் ஜூஸாக வெளியில் வந்திருக்கும். சரி, அதை மல்டிபிள் டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுவார். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இதை வந்து தூக்கி எறிஞ்சிருவார். இப்போ நல்லா பாரு, வந்து நீ ஏற்கனவே இருக்கும்போது கரும்பு எல்லாமே சேர்ந்தது, இன்டகிரேட்டட் சுகர் கேன் சொல்லும்போது அதில் வந்து சக்கை சாறு எல்லாம் சேர்ந்தது தான். இப்போ வந்து ஹி எக்ஸ்ட்ராக்டட் த ஜூஸ் அண்ட் த்ரோன் ஆஃப் தி ஸ்லாக். அந்த சக்கையை வந்து வெளியில் எரிஞ்சாச்சு. இப்போ நீ என்ன பண்ணினா, இன்டகிரேட்டட் ஐட்டமை வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு கரும்பு துண்டு. சரியா. அதை வந்து மெஷினுக்குள்ளே போட்டதுக்கப்புறம், தட் மீன்ஸ் அ கம்பைலேஷன் பார்ட், மெஷினுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிவ்ஸ் அ ஜூஸ். அந்த ஜூஸ் என்ன அப்படிங்கிறது கொடுக்குது. அது வந்து வி கால் இட் அஸ் அன் ஆப்ஜெக்ட். சரியா. இந்த ஜூஸுக்கு வந்து நீ மல்டிபிள் காப்பீஸ் எடுத்துக்கலாம். சரியா. ஃபங்க்ஷனுக்கு மல்டிபிள் காப்பீஸ் எடுக்க முடியாது. சரி, அதையும் இங்கே இதில் நோட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் கான் கோ வித் மல்டிபிள் காப்பீஸ். Go with multiple copies. சரியா. இதை வந்து நான் திருப்பி கீழே எழுதிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற மீனிங் வந்து அதனோட ஜூஸ் தான். சரியா. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ். சரியா. ஃபார்ம்ஸ் ஆப்ஜெக்ட். சரியா. ரெண்டாவது பார்த்து அப்படின்னு சொன்னால் மல்டிபிள் காப்பீஸ் நீ எடுத்துக்கலாம். கேன் பி எக்ஸ்ட்ராக்டட். நான் அதை வேர்டு யூஸ் பண்ணுறேன், எக்ஸ்ட்ராக்டட் அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீ வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போகிற, இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். ஹோப்ஸோ எல்லோரும் வந்து 12th உள்ளே வரும்போது when we go with your college admission, கண்டிப்பாக எல்லோரும் மார்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். கண்டிப்பாக எல்லோரும் மார்க் ஸ்டேட்மெண்ட் வீட்டில் ஜெராக்ஸ் வச்சுருக்கணும். நீ வச்சிருக்கிற ஜெராக்ஸ் வந்து இட் இஸ் நாட் ஒரிஜினல், அப்படி தானே, பட் இட் இஸ் அன் ஒரிஜினல் எக்ஸ்ட்ராக்ட். அதான் மீனிங். ஜெராக்ஸ் அப்படிங்கிற மீனிங் ஒரிஜினல் எக்ஸ்ட்ராக்ட். அப்படி அது என்ன இருக்குதோ அதே தான் நீ அந்த உன்னுடைய ஜெராக்ஸில் நீ பார்க்க போகிற. வி கால் இட் இஸ் அன் எக்ஸ்ட்ராக்ட். காப்பின்னு சொல்கிறது மீனிங்கோட இட் இஸ் அன் ஒரிஜினல் எக்ஸ்ட்ராக்ட். இட் இஸ் அன் ஒரிஜினல் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் யுவர் ஒரிஜினல் மார்க் ஸ்டேட்மெண்ட் தட் லுக்ஸ் ஆஸ் லைக். சரியா. இப்போ நீ ஒரிஜினலில் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னால், நீ எந்த ஒரு, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீ ஏதாவது ஒரு என் நம்பர் ஆஃப் காலேஜஸ் நீ போயிருக்கலாம். சில பர்சன்ஸ் என் நம்பர் ஆஃப் காலேஜஸ் போயிருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நீ கொடுக்குற ஒரு அந்த பேப்பரில் என்ன பண்ணுவாங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸோட மார்க் பக்கத்தில் எழுதி அவங்க வந்து தே வில் கம்ப்யூட் வித் அ கட் ஆஃப். சரியா. மீனிங் என்ன, இந்த ஸ்கிரிப்லிங் கண்டென்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, மெயின் மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது அப்படின்னு சொன்னால், இஃப் இட் இஸ் பீன் ரிட்டன் தென் ஆட்டோமேட்டிக்லி யூ நோ தட் இட் இஸ் இன்வால்வ். சரியா. உன்னோட ஒரிஜினல் மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் எதுக்கு இருக்குன்னு அப்படின்னு சொன்னால் உனக்கு நல்லாவே தெரியும், இட் இஸ் இன்வாலிட். ஸோ அதனால் நீ வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீ அதில் எத்தனை வேணால் கிரிக்கிக்கலாம். அதில் அப்போ மீனிங் என்ன, ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டில் இருந்து நீ எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அப்படின்னு சொன்னால் அதில் நீ என்ன மாடிஃபிகேஷன்ஸ் வேணால் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் எக்ஸ்ட்ராக்டில் என்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாடிஃபிகேஷன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா பேஸை பேஸ் பண்ணியிருக்கோம். பேஸோடைய ஒரிஜினல் கண்டென்ட்டை கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் பண்ணிட முடியாது. ஐ கேன் கோ வித் சர்டன் அடிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆர் சர்டன் ரெடியூசிங் இன்ஃபர்மேஷன். அதாவது மீனிங் என்ன, அதில் இருக்கக்கூடிய வேரியபிளை 1-2 வேரியபிளை நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிறக்காக அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில வேரியபிள் நான் வந்து யூஸ் பண்ணாமல் கூட போகலாம். சரியா. ஸோ அப்போ மீனிங் வந்து கிளாஸ் அப்படிங்கிற மீனிங் மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கலாம், மல்டிபிள் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுக்கலாம். அண்ட் அந்த மல்டிபிள் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது பேஸோட கார்லேட்டட் தான். பட் என்ன அப்படின்னு சொன்னால், எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்டில் நீ என்ன மாடிஃபிகேஷன் இன்கல்கேட் பண்ணிக்கலாம் வித்தவுட் டிஸ்டர்பிங் தி ஒரிஜினல் காப்பி. ஸோ அதனால் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. மார்க் ஸ்டேட்மெண்ட் கணக்கு வச்சு ஒரு ஜெராக்ஸ் கடையில் போய் ஒரு ஒரிஜினல் காப்பியை கொடுத்து நீ ஜெராக்ஸ் எடுக்க சொன்னா என் நம்பர் ஆஃப் காப்பீஸ் எடுக்கலாம். அந்த என் நம்பர் ஆஃப் காப்பீஸில் நீ என்ன ஸ்கிரிப்லிங் வேணால் பண்ணலாம், யார்கிட்ட கொடுத்தாலும் என்ன வேணால் பண்ணலாம். பட் யூ ஒன்ட் கோ வித் டிஸ்டர்பிங் த ஒரிஜினல். அந்த மீனிங்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னால் இட் வில் ஒர்க்ஸ் அஸ் அ ஃபைன். சரியா. அப்போ அடுத்தது கிளாஸுக்குள்ளே என்ன இருக்கும், இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கும் கிளாஸுக்கும் உள்ள
தி டீவியேஷன்ஸை நான் சொல்லியிருக்கிறேன். ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது there should not be an multiple copies. We can't able to create multiple copies create பண்ண முடியாது. ஞாபகம் இருக்க ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனை மெயின் ப்ரோக்ராமில் கால் பண்ணும்போது அதே ஃபங்க்ஷன் நேமை தான் யூஸ் பண்ணும். உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் ஒன் செகண்ட் இன்னொரு போடியில் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நேம் void let it be கிளாஸ் வேண்டாம், let it be, ஏன்னா கிளாஸுங்கிறது கீவேர்ட். ஸோ அதனால் வந்து டெஸ்ட்டுன்னு வச்சுப்போம். சரி, நான் வந்து பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அடிச்சிருக்கேன். பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே இது வந்து நான் வந்து ரஃபஸ்ட்டாக தான் படிச்சிருக்கிறேன். இட்ஸ் அ பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். உன்னோட மெயின் ப்ரோக்ராம் போகும்போது இன்ட்டு மெயின் அதுக்குள்ளே நீ போகும்போது என்ன பண்ணியிருப்ப, இதை வந்து கால் பண்ணியிருப்ப, அப்படி தானே, டெஸ்ட் அப்படிங்கிற இதை கால் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். ஸோ மீனிங் என்ன, இந்த டெஸ்ட்டோட இதுக்கு மேலே மல்டிபிள் காப்பீஸ் எடுக்க முடியாது. சரியா, கிளாஸில் அப்படி கிடையாது, மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கலாம். சொல்கிற புரியுதா? அதனால் இதை டெலீட் பண்ணிடுறேன், பிகாஸ் கன்ஃபியூசஸ். அதனால் ஏற்கனவே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டில் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன், ஒரு கிளாஸுங்கிறது இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹையரார்கி இன் C++ லாங்குவேஜ். ஆன் கம்பைலேஷன் இட் ரிட்டர்ன்ஸ் வித் அன் ஆப்ஜெக்ட். இட் இஸ் அன் எக்ஸ்ட்ராக்ஷன். சரியா, இட் இஸ் அ கிறிஸ்பி கண்டென்ட், ஓவர்வியூ கண்டென்ட் ஆஃப் தி ஒரிஜினல் கிளாஸ். இட் கேன் ஹாவ் மல்டிபிள் காப்பீஸ். அந்த மல்டிபிள் காப்பீஸில் நீ என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் ஏபிள் டு கோ வித் மாடிஃபிகேஷன்ஸ். சரியா, இந்த பேக் ஸ்லாங்கில் லெட் வி ரிட்டர்ன் பேக். கிளாஸ் பார்த்து அப்படின்னு சொன்னால் இதான் வந்து கிளாஸோட சின்டாக்ஸு. சரியா, கிளாஸுங்கிறது கீவேர்டு. சரியா, அந்த கிளாஸுங்கிறது கீவேர்டு. கிளாஸ் நேம். சரியா, கிளாஸ் நேம் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ஏதாவது பாடி ஆஃப் த கிளாஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கேர்லி பிரேசஸ், இந்த லாஸ்ட் கேர்லி பிரேசஸில் செமிகோலன் வரணும். ஃபங்க்ஷன்ஸில் லாஸ்ட்டில் செமிகோலன் வைக்க மாட்டோம். we want to place a semicolon in the last curly braces of the function. சரி, அது ஞாபகம் இருக்கணும். இங்கே கிளாஸுக்கு லாஸ்ட் செமிகோலன் வைக்கணும். சரியா, இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீ இதெல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். யூ மே ஹியர் இட். இப்போது ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு வந்து யூனோ தி ஹைகோர்ட் ஆஃப் தமிழ்நாடு, நம்மளுக்கு சென்னை ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா மணல் குவாரிகளையும் நடுவில் வந்து மூட சொல்லிச்சு. நம்மளுக்கு வந்து இட் ஹேப்பன்ஸ் வித்தின் 1.5 இயர்ஸுக்குள்ளே எல்லாத்தையும் வந்து மணல் குவாரி எல்லாத்தையும் மூட சொல்லிச்சு. அதுக்கு வந்து போய் எல்லாருமே வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மண் இங்கே அள்ளுறதுக்கு வந்து பெர்மிஷன் தர முடியாது, பெர்மிஷன் தர முடியாது, நீங்கள் வந்து மண்ணை வந்து வேறு எங்கேருந்து ஹையர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் மணலை வந்து மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து இங்கேருந்துலாம் வந்து அள்ளிட்டு வந்துச்சு. எப்படி அள்ளிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஷிப்பில் தான் தூக்கிட்டு வந்தாங்க. ஷிப்பில் அதுக்காக வந்து மண் குவாரியை தூக்கி வந்து ஷிப்பை கொண்டு அந்த குவாரி நிற்கிற இடத்துல கொண்டு நிறுத்தி மண் அதுக்குள்ளே அள்ளி போட முடியாது. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் யூ ரிமெம்பர் கண்டெய்னர்ஸ்குள்ளே தான் போட்டு வரும். கண்டெய்னருக்குள்ளே மண்ணை ஃபுல்லாக நிரப்பி அந்த கண்டெய்னரை சீல் பண்ணி அதுக்கப்புறம் இட் கம்ஸ் டு த ஷிப்யார்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கண்டெய்னரை தூக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஷிப்ஸுக்குள்ளே அடுக்குவாங்க. அப்போ இது பார்த்து அப்படின்னு சொன்னால் அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபுல் என்டையர் கண்டென்ட் வந்து பார்த்து அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஈக்குவலன்ட் டு அ கிளாஸ். அதுக்குள்ளே பார்த்து அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக என்ன வேணால் நீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன டேட்டா டைப்ஸ் வேணால் அரேஞ்ச் பண்ணலாம். இது மண்ணுங்கிற எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீ பார்த்து அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனி எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கம்பெனி வந்து இந்தியாவோட டைப் வச்சுருக்குது. அட்மோஸ்ட் தே ஆர் இம்போர்ட்டிங் அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 to 15 ஐட்டம்ஸ், 15 காம்பனண்ட் தான் வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறான்னு வச்சுப்போமே. நம்ம அதுக்கு சரி எப்படியே வச்சுப்போம், ஒரு டிவி கம்பெனின்னு வச்சுப்போம். ஒரு 15 டிவி அல்லது 20 டிவிக்கு தான் வந்து அவனுக்கு ஆர்டர் கிடைக்குது. அவன் வந்து இந்தியாவுக்கு வந்து 15 டிவி 20 டிவி வந்து ஒரு மாதம் அனுப்புகிறான். மாதம் அவனுக்கு கண்டெய்னருக்கு 20 டிவி வச்சு அனுப்பினா அப்படின்னு சொன்னால் அவன் கண்டெய்னரோட காஸ்ட்டு அதனுடைய இதெல்லாமே வந்து ஜாஸ்தி. அப்போ என்ன பண்ணுவான், ஹீ வில் கெட் அசோசியேட்டட் வித் மல்டிபிள் பர்சன்ஸ் டு ஆக்குபை த என்டையர் கண்டெய்னர். இந்த என்டையர் கண்டெய்னர் நிறைய அளவுக்கு மற்ற ஆள்களோட டைப் வச்சு ஒரு 10 நம்பர் இல்லாட்டா 15 கம்பெனிஸ் உள்ளே வந்து என்ன பண்ணாங்க, ஒரு கண்டெய்னரை வந்து ஹேர் பண்ணி அதுக்குள்ளே எல்லாத்தையும் வந்து இன்கல்கேட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா தே வில் கோ டு இந்தியா. அந்த கண்டெய்னர் முழுக்க இருக்கக்கூடிய கண்டெய்னர் எல்லாமே நம்ம ஒரு நாட்டுக்கு தான் போவோம்.
ஸோ அப்போ உள்ள நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் n நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இன்வால்வ், n நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆர் தேர், இட் மே பி ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ், ஆஃப் டிஃப்ரெண்ட் குவாண்டம்ஸ், ஆர் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன், டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், இது எல்லாமே ஒரு இடத்துக்கு வருது. இதுதான் கிளாஸ். வெளியிலேருந்து பார்த்தோன்னா இட் லுக்ஸ் ஆஸ் அ கண்டெய்னர். உள்ளே நீ போன அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். அந்த கண்டெய்னருக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பூட்டு தொங்கும். மீனிங் என்ன அப்படின்னா பூட்டை உடைக்கிறதுக்கு யார் வந்து ரைட்ஸ் இருக்கோ தட் பர்சன் கேன் ஏபிள் டு ஓப்பன் இட். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஆக்சஸ், உள்ளே இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு there is a process or a procedure. Through that procedure alone I can able to access the members. சரியா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கிளாஸை க்ளோஸ் பண்ணும்போது இட் இஸ் ஜஸ்ட் லுக்ஸ் அஸ் அ சீலிங் ஆப்ரேட்டர். சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் ஜஸ்ட் லுக்ஸ் அஸ் அ சீலிங் ஆப்ரேட்டர். அந்த கிளாஸை கம்ப்ளீட்டாக சீல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ சீல் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும். கீழே பார்த்து அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாரு. கிளாஸுக்கு ஒரு நேம் வந்து ரூம் அப்படி தானே இங்கே கொடுத்துருக்கோம். கிளாஸ் நேம். சரியா? ஸோ கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்குறேன். என்ன வேணால் நேம் கொடுத்துக்கோ, தட் வி கால் இட் அஸ். ஸோ கிளாஸு கண்டிப்பாக கீவேர்டு மட்டும் கொடுக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன் கிளாஸுங்கிறது ஒரு கீவேர்டு. அதனால் நீ எங்கேயும் வந்து கிளாஸ் ரூம் டேட்டா எடுக்கிற அப்படின்னு சொன்னால் கிளாஸ் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் இது ரிஃப்ளெக்ஸ் பேக், பிகாஸ் அது கீவேர்டு அப்படிங்கிறதுனால நீ கிளாஸ் யூஸ் பண்ணனா அது தப்பு காமிக்கும். ஸோ கிளாஸ் கீவேர்டு. கிளாஸுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து நீ வந்து என்ன ஒரு வேரியபிள் வேணால் வச்சுக்கலாம். ஸோ ரூம். சரி, அடுத்தது வந்து பார்த்து அப்படின்னு சொன்னால் பப்ளிக்னு அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் திருப்பி என்னன்னு வரேன், பப்ளிக் அப்படிங்கிற வேர்டு நான் என்னன்னு சொல்ல வரேன். உள்ளே நீ போன அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஆக்சுவலாக வி கால் இட் இஸ் அ டிக்ளரேஷன் பார்ட். சரியா? எப்போதுமே டிக்ளரேஷன் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பப்ளிக். சரியா? செகண்ட் பார்ட் வந்து ப்ரைவேட். சரியா? ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எப்போதுமே பப்ளிக். டிக்ளரேஷன் பார்ட்டில் கிளாஸில் டிக்ளரேஷன் பார்ட் ஃபார்ம்ஸ் த ஃபஸ்ட் பார்ட். எப்படி வந்து சியில் ஹெடர் ஃபைல்ஸ் இருக்குதோ அதே மாதிரி கிளாஸுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஏரியா மேலே இருக்கக்கூடிய மொதல் ஏரியா வந்து என்னன்னா டிக்ளரேஷன் பார்ட். அந்த டிக்ளரேஷன் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ கேன் ஏபிள் டு ரைட் n நம்பர் ஆஃப் டெஃபினிஷன்ஸ். இப்போ உள்ள நீ ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபங்க்ஷன்ஸ் கீழே டெஃபினிஷன்ஸ் எழுதலாம். சரியா? டெஃபினிஷன்ஸ் எழுதிக்கலாம், நீ டிக்ளேர் பண்ணிக்கலாம், அல்லது அதுக்கப்புறம் டெஃபினிஷன்ஸ் எழுதிக்கலாம். ஸோ உள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐ கேன் ஏபிள் டு ஹேவ் n நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். உள்ள எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வேணால் வச்சுக்கலாம். முடிக்கும்போது லாஸ்ட் கர்லி பிரேசஸ் வித் தி பேர் என்னது செமிகோலன். தட் வி கால் இட் அஸ் அ சீலிங் ஆப்ரேட்டர். நான் சீலிங் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது நான் ஐம் யூஸிங் அன் கலோக்கியல் வேர்ட். சரியா? அது வந்து ஸ்டாண்டர்டு நொட்டேட்டட் கிடையாது. இட் இஸ் அ கலோக்கியல் வேர்ட். எதுக்கு அப்படின்னா உனக்கு அந்த அந்த செமிகோலனை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுற வேர்ட். சரியா? நீ கம்பார்ட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக அந்த கண்டெய்னரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணி அதை வந்து நீ சீல் பண்ணி அதில் பூட்டு போடணும். சரியா? ஸோ அப்போ சீல் பண்ணி பூட்டு போடணும் அப்படிங்கிற மீனிங் தான் கடைசியாக வந்து நம்ம வந்து செமிகோலன் வச்சுக்கலாம். அதோட நீ கார்லேட் பண்ணிக்க. ஸோ எப்போதுமே கிளாஸ் முடியும் போது லாஸ்ட் கர்லி பிரேசஸோட செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ வந்து இந்த பப்ளிக்னா என்ன, சரியா, அப்படிங்கிறதுக்கு நான் வரேன். ஸோ உள்ளே நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் டபுள் லென்த்து, டபுள் பிரெத்து, டபுள் ஹைட்டு, அதுக்கப்புறம் வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் இன்வால்வ்டு. பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸுக்கு கீழே வந்து செமிகோலன் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து கிளாஸுக்கும் ஃபங்க்ஷனுக்குள்ள வித்தியாசம். இட் இஸ் அ சீல்டு ஆப்ரேட்டர். சரியா? இட் இஸ் சீல்டு ஆப்ரேட்டர். அப்படிங்கும்போது யூ ஹாவ் த லிமிட்டேஷன்ஸ் டு ஆக்சஸ். உனக்கு வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிட்டேஷன். யூ வில் பி கிவன் ஆக்சஸ் ஆர் யூ மே நாட் பி கிவன் ஆக்சஸ். அந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன்ஸோட உள்ளே போவோம். ஸோ அதனால் இட் இஸ் பீன் யூஸிங் எ சீலிங் ஆப்ரேட்டர். அதனால் நம்ம வந்து போவோம். சரி, இப்போ வந்து அந்த ஒரு கிளாஸில் எக்ஸாம்பிள் டு பி சரி, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸை வந்து மெயின் ப்ரோக்ராமில் எப்படி கால் பண்ணுவோம். இவ்வளோ நான் பேசினது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கிளாஸோட சின்டாக்ஸ், ஒரு கிளாஸுக்குள்ளே என்ன இருக்கும். சரியா? இப்போ ஒரு கிளாஸுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் there will be 2 visibilities. சரியா? விசிபிலிட்டி அப்படிங்கிற வேர்டு, விசிபிலிட்டி, ஃபர்ஸ்ட் விசிபிலிட்டி இஸ் பப்ளிக் அப்படின்னா எல்லாரும் பார்க்கலாம். சரியா? இன்னொன்று வந்து ப்ரைவேட், அது வந்து யார் வந்து ஹோல்டரோ அவர் மட்டும்தான் பார்க்க முடியும். அது எப்படிங்கிறது நான் வந்து சொல்லுவோம். பப்ளிக்ங்கிறது இட் இஸ் பீன் விசிபிள் டு ஆல். ப்ரைவேட் அப்படிங்கிறது இட் இஸ் யாருக்கு வந்து ரைட்ஸ் இருக்கோ தென் த பர்சன் கேன் ஏபிள் டு கன்சர்ன் வித். சரி, அதுக்கப்புறம் இட் வில் ஹாவ் n நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். மேனிப்புலேஷன்ஸ் எது வேணால் நீ பண்ணிக்கலாம். மேனிப்புலேஷன்ஸ் பண்ணும்போது வழக்கமாக வந்து ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே பண்ணுறது பெட்டர். சரி, அடுத்தது வந்து வி வில் க்ளோஸ் வித் த சீலிங் ஆப்ரேட்டர். இந்த கிளாஸை வந்து நீ வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க ஞாபகம் இருக்கா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருப்போம். இங்கே நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து டிக்ளரேஷன்லாம் கொடுத்தாச்சு. சரி, டிக்ளரேஷன்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்த அப்படின்னு சொன்னால் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷனோட பேர் வந்து ரூம்ங்கிறது ஃபங்க்ஷன் கிளாஸோட நேமு. ஸோ வி ஆன் கம்பைலேஷன் இட் ஜஸ்ட் மெயினுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வி ஷுட் நாட் கால் த வேர்ட் அஸ் கிளாஸ். இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட்.
சரி, ஏன்னா இட் இஸ் ஆன் கம்பைலேஷன் இட் கிரியேட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். சரி, அப்போ C++ கம்பைல் பண்ணி அது ஒரு தனி ஆப்ஜெக்ட் பார்த்துக்க, இது ஒரு தனி ஆப்ஜெக்ட். சரியா, நான் வேணால் வந்து போர்டுக்கு போனேன்னா அது ஓரளவு வந்து சொல்ல புரிய வைக்க முடியும். கிளாஸு மெயினு கிளாஸ் நேம் தானே, நேம் வந்து N1 நினச்சிக்கிறேன். N1 எத்தனை வேணால் நீ க்ரியேட் பண்ணிக்க, க்ளோஸ் பண்ணிக்க. சரியா, இப்போ அதுக்கு இங்கே மட்டும் தான் செமிகோலன் கிடையாது, இங்கே செமிகோலன் கிடையாது. சரியா, ஸோ ஆன் கம்பைலேஷன் இது வந்து C++ கம்பைல் ஆகும்போது இது எத்தனை ஃபைலாக க்ரியேட் ஆகும்னா பேக் ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகும். அடுத்தது வந்து CPP ஃபைல் வந்து ஒரிஜினல் ஃபைல். அடுத்தது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைல் க்ரியேட் ஆகும். அடுத்தது வந்து ஒரு EXE ஃபைல் க்ரியேட் ஆகும். நல்லா கவனிச்சு, இந்த 4 ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். நீ டர்போ C பார்க்கலாம். சரியா, டர்போ C கம்பைல் பண்ணி பார்த்தேன்னா ஒரு C++ ஃபைலை கம்பைல் பண்ணி பார்த்தேன்னா 4 ஃபைலாக வெளியில் வரும். ஈவன் C ஃபைல் நீ க்ரியேட் பண்ணி ஞாபகப்படுத்திப்பார், அதே தான். C டர்போ C கம்பைல் பண்ணும்போது ஒரிஜினல் ஃபைல் இஸ் ரிட்டைன் தர் அண்ட் தர் இஸ் ஒன் பேக்கப் ஃபைல். அந்த பேக்கப் ஃபைல் எதுக்கு அப்படின்னா ஒரிஜினல் ஃபைல் எதுவும் கரப்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இட் வில் கெட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த பேக்கப் ஃபைல். ஆப்ஜெக்ட் ஃபைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அதான் சொன்னாலே இட் ஜஸ்ட் கோஸ் வித் த கம்பார்ட்மெண்ட், ஒரு கண்டெய்னர் மாதிரி மாறிக்கும். அதனால தான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் த பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹூப்ஸ். அதனால தான் வி கால் இட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். சரி, ஒரு ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணிக்கும். இதை நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னொரு ப்ரோக்ராமில் எங்கே வேணால் கால் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய எந்த கண்டென்ட் எங்கே வேணால் நீ கால் பண்ணிக்கலாம். சரியா, எனிவேர் யூ கேன் கால் இட். அதனால தான் வி கால் இட் அஸ் அன் ஹூப்ஸ். அடுத்தது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலுக்கு டபுள் கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். சரி, அவனுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். லெட் மீ ஒன்ஸ் அகெயின், வேர் இஸ் மை டெர்மினல்? CD documents, CD academic, CD CPP, CD codes, LS. இதில் இந்த a.out இருக்கு பாரு, இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். இந்த ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராமும் கம்பைல் பண்ணாமல் a.outன்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராம் ஏற்கனவே கம்பைல் ஆகிருக்குது. சரி, ஏதோ நம்பர்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். 56 78 90. இதை வந்து நம்ம கிரேட்டர் வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரிஜினல் G++ கம்பைலர். உள்ளே போனேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். நான் அந்த ப்ரோக்ராமே ரன் பண்ணலை, ஏற்கனவே ரன் ஆகி ஒரு EXE ஃபைல் க்ரியேட் ஆகிருக்குது. அந்த EXE ஃபைலை நீ வந்து விண்டோஸில் டபுள் கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோக்ராமில் நீ சிஇன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்த அப்படின்னு சொன்னால் அந்த வேல்யூஸ் வந்து கேட்க போகுது. சிஇன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராம் நீ என்ன எழுதியிருக்கோ, என்ன கம்பைலேஷனில் எழுதி வந்து வெளியில் தெரியணுமோ தட் ஃபைல் வில் பி டிஸ்பிளேடு பேக். சரியா, அப்போ ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் நீட் டு பி தர். சரியா, பட் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது மீனிங் அதுதான். ஒரு C++ வந்து ஃபுல்லாக C++ ஃபுல்லாக கம்பைல் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்குது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டாவது, நான் வந்து க்ரீன் எடுத்துக்கிறேன். இது வந்து நீ கிளாஸ்னு எழுதியிருக்க பார்த்தியா, இது கிளாஸு. இந்த ப்ரோக்ராம் கம்பைல் ஆகும்போது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இந்த கிளாஸ் கம்பைல் ஆகும்போது இன்னொரு ஆப்ஜெக்ட் தனியாக க்ரியேட் ஆகும். OBJ. சரியா, இந்த கிளாஸ் வந்து கம்பைல் ஆகும்போது இந்த ப்ரோக்ராமோட கம்பைல் ஆகும்போது ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த கிளாஸ் ஆன் கம்பைலேஷன் இது தனியாக வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் ஆகிருக்கும். அப்போ பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் மாஸ்டராக இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது வந்து என்டையர் ப்ரோக்ராமோட ஆப்ஜெக்ட். சரியா, இது பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட். இதனோட ஃபைல் சைஸ் ஜாஸ்தி, இதனோட ஃபைல் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இது வந்து கிளாஸ்லேருந்து க்ரியேட் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட். இது என்டையர் C++ ஃபைலை கம்பைல் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். ஸோ இனி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது இந்த ஆப்ஜெக்டை நீ வந்து அந்த ப்ரோக்ராமோட அசோசியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கிளாஸை வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமோட அசோசியேட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பாசிபிள் இன் ஊப்ஸ் லாங்குவேஜ். இதுதான் வந்து டிஃபரன்ஸ். சரி, இதுக்கு அடுத்த ஊப்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா ஜாவா சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய இருக்குது. பைத்தான் இஸ் ஆல்சோ அன் ஊப்ஸ் லாங்குவேஜ். ஸோ இதுக்கு அடுத்த லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு வந்து வழக்கமாக வந்து சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஊப்ஸில் கான்செப்டில் படிக்கணும்னா பைத்தான் படிப்பான், ஜாவா படிப்பான். அதுவும் வந்து ஊப்ஸ் கான்செப்ட். சரியா, ஸோ அப்போது இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் C++ ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும்.
அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நீ கம்பைல் பண்ணுறதுனாலையும் ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். அப்போ ஆக மொத்தம் எத்தனை கிளாஸ் நீ கிரியேட் பண்ணுறியோ அத்தனை கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பீங் கிரியேட்டட் ஃபார் அ சிங்கிள் ப்ரோக்ராம். சரி, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஐ ஹாவ் 5 கிளாஸஸ் இன் யுவர் ஒரிஜினல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் எனக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கணும்? 6 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கணும். எப்படி உன்னோட மெயின் ப்ரோக்ராமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளே யூஸ் பண்ணியிருக்க 5 கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்கல அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் மொத்தம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 6 ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். சரியா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அன் இன்டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். நம்ம இது வரைக்கும் பார்த்த டேட்டா டைப்பில் ஒரு வித்தியாசமான டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொன்னால் கிளாஸ். ஸோ அதனால் இட் ஃபார்ம்ஸ் தி ஹையஸ்ட் ஹையரார்கி இன் தி லாங்குவேஜ் C++. சரியா? ஸோ ஒன்ஸ் அகேன் ரிட்டர்னிங் பேக், இது எல்லாத்தையும் சரி தேவைப்படும் போது பார்த்துக்கலாம். ஸோ அதனால் ஒரு என்ன கிளாஸோட நேம் இங்கே கொடுத்துருக்கியோ, இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கியோ சார், இங்கே இல்லை, கிளாஸோட நேம் மேலே இருக்குது. கிளாஸோட நேம் என்ன கொடுத்துருக்கிறியோ when it is being called in the main program, மெயினுக்கு கீழே கூப்பிட்டுட்டு அப்படின்னு சொன்னால் we call it as object. சரியா? அப்போ அந்த ரூம் 3 ரூம் 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா we are creating instances. நம்ம ஒரிஜினல் வேர்டு என்ன அப்படின்னா இன்ஸ்டான்சஸ்ன்னு சொல்லுவோம். ஆர் ஐ எம் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ், ஆர் ஐ எம் இன்ஸ்டன்ட். அது என்ன சொல்லுவோம்னா நம்ம இதெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்கன்னா தெரியும். வந்து when you go to any one of the astronautical centers, தெரியல, ஹோப் நான் வந்து போயிருக்கியான்னு தெரியாது. நீ வந்து உன்னை சுற்றி வந்து 4 கிளாஸுக்கு நடுவில் நின்று அப்படின்னு சொன்னால் மல்டிபிள் ஃபேஸஸ் ஆஃப் யூ பார்க்கலாம். அப்படின்னா மீனிங் என்ன? இட் இஸ் அன் நீ தான் ஒரிஜினல். பார்த்துக்க, ஒன்றை நீ அந்த இடத்த ரூமை விட்டு நீ வெளியில் போயிட்ட அப்படின்னு சொன்னால் நன் ஆஃப் த பர்சன் வில் பி தேர். அப்படின்னா மீனிங் என்ன? நீ இருக்கிற வரைக்கும் தான் அந்த மிரர் இமேஜஸ் தெரியும். நீ இல்லை அப்படின்னா அந்த மிரர் இமேஜஸ் தெரியாது. அப்படின்னா மீனிங் என்ன? யுவர் இமேஜஸ் இஸ் காப்பீடுன்னு சொல்கிறத விட இட் இஸ் இன்ஸ்டன்சஸ்ன்னு சொல்ல. இட் இஸ் இன்ஸ்டேஷன் வந்து சாரி ஒரிஜினல் வேர்டு வந்து இன்ஸ்டன்சஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ அவனா ஒரிஜினல் காப்பியை டிபெண்ட் பண்ணி தான் வந்து டூப்ளிகேட் காப்பி. ஒரிஜினல் காப்பியில் இருக்கக்கூடிய அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் பீன் ரெப்ளிகேட்டட் பேக் அண்ட் ஐ கால் இட் அஸ் இன்ஸ்டன்சஸ். இந்த இன்ஸ்டன்சஸ்ங்கிற வேர்டு வந்து வழக்கமாக வந்து டெக்னிக்கல் வேர்டு. பார்த்துக்க, இந்த டெக்னிக்கல் வேர்டு வந்து வழக்கமாக வந்து தே வில் பி யூஸிங் த சேம் வேர்டு இன் வெரிலா கோட். டிஜிட்டலில் நம்ம வந்து லேப் உண்டு, டிஜிட்டலில் வெரிலா கோட் படிப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து மெயின் லாங்குவேஜஸ்குள்ளே போகும்போது வி கால் இட் அஸ் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னா மீனிங் இது தான். சரியா? பட் சி லாங்குவேஜில் நம்ம வந்து கலோக்கியல் சென்சேஷன் சொல்லிக்கலாம். என்னன்னா ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லிக்கலாம். அப்போ ரூம் அப்படிங்கிற மெயின் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரூம் 3 ரூம் 4 ரூம் 5 ரூம் 6 ரூம் 7 n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நீ கிரியேட் பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னு சொன்னால் இட் ஷுட் நாட் பி ரூம்ங்கிற பேர் திருப்பி வச்சுக்கக்கூடாது நீ. சரியா? ரூம் 1 வச்சுக்கலாம், ரூம் 2 வச்சுக்கலாம், ரூம் 3 வச்சுக்கலாம், ரூம் 4 வச்சுக்கலாம். பட் இட் ஷுட் நாட் பி ரூம். சரி, ரூம்னு சொல்லக்கூடாது. இங்கேயும் பார்த்து அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயே நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கால் பண்ணிக்கலாம். சரி, இன்ஸ்டன்சஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதனால் வந்து ஆப்ஜெக்ட்ஸுங்களை வந்து நம்மளுக்கு இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் உண்டு. ஸோ திருப்பி மேலேருந்து வரேன். இது வந்து கிளாஸோட நேமு, இதான் சின்டாக்ஸு. முடிக்கும்போது ஒரு செமிகோலன் வைக்கணும். இதுக்கு நீ எப்படி எக்ஸாம்பிள் நீ ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சீலிங் ஆப்ரேட்டர் ஞாபகம் வச்சுக்கோ. செமிகோலனை சீலிங் ஆப்ரேட்டர் கம்பேர் பண்ணி வச்சுக்க. இட் இஸ் ரெண்டாவது ஒரு கிளாஸ் டிக்ளரேஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கிளாஸுக்கு நேம் இருக்கணும், கர்லி பிரேசஸ். ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளரேஷன் பார்ட், அதில் ஒன்று பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அப்படி இல்லைனா ப்ரைவேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். வி கால் இட் இஸ் அ விசிபிலிட்டி ஏரியா. அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சரியா? க்ளோசிங் வந்து சீலிங் ஆப்ரேட்டர். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கிளாஸோட நேம்னு நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ரூமு. அந்த ரூமோடைய மல்டிபிள் காப்பீஸ், மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ். ரூம் 3ங்கிறது இன்ஸ்டன்ஸ், ரூம் 4ங்கிறது இன்ஸ்டன்ஸ். அப்போ மெயின் இன்ஸ்டன்ஸ் மெயின் ஆப்ஜெக்டை மாற்றவே இல்லை. 10 காப்பி எடுத்துக்கிறேன். 10 காப்பியில் அடிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நீ போட்டுக்கலாம். சரியா? சரி, அடுத்தது நீ உள்ளே போன அப்படின்னு சொன்னால் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? இப்போ இதில் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? சாம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்திருக்கோமா? கால்குலேட் ஏரியான்னு இருக்கா? இங்கே அது இருக்கா? குட், நல்லது. இந்த இருக்குது. இதில் நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பப்ளிக்கை மறந்துடுறேன். இப்போதைக்கு பப்ளிக்கை மறந்துடு. உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் டபுள் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பு. வேரியபிள் பார்த்தோன்னா லென்த்து. வாட் இஸ் லென்த்? இட் இஸ் டபுள். வாட் இஸ் பிரெத்? இட் இஸ் டபுள். வாட் இஸ் ஹைட்? இட் இஸ் டபுள். சரி, அப்போ 3 வேரியபிள் உட்காந்துருக்கு. அடுத்தது பார்த்த அப்படின்னு சொன்னால் 2 ஃபங்க்ஷன்ஸ் உட்காந்துருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை நான் ஆக்சஸ் பண்ணணும், ஆல்ரெடி இந்த டேட்டா டைப்பை அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நார்மல் ப்ரோக்ராம் என்ன பண்ணுவோம்?
இப்போ இங்கே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து போட்டேன்னா இன்ட்டு ஏ, அடுத்து நேராக ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைன் கொடுத்துரும். மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ லோக்கல் வேரியபிள். ஏங்கிறது லோக்கல் வேரியபிள். ஏன்னா என்னது, இட் இஸ் அன் இன்டிஜர். 2 bytes இஸ் அலோகேட்டட் இந்த மெமரி. இந்த லோக்கல் வேரியபிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 அசைன் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக் இந்த 5 இங்கே போய் உட்காருது அப்படின்னு சொன்னால் ஏக்கு என்ன மெமரி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்னு அந்த இடத்துல போய் உட்கார போகுது. சரியா? பட் கிளாஸுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடாலஜி உண்டு. சரி, எப்படி இப்போ ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இப்போது கால்குலேட் ஏரியா இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணணும். வழக்கமாக நம்ம வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கால்குலேட் ஏரியான்னு போட்டால் போதும். இப்படி தானே கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். கால்குலேட் ஏரியா எப்படி கால் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆக போகுது. பட் இது வந்து ஒரு கிளாஸுக்குள்ளே உட்காந்துருக்கு அப்படிங்கிறதுனாலையும், ஒரு கிளாஸ்லேருந்து நம்ம வந்து மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனாலையும் அதை கால் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே கீழே கவனி, room2 டாட் கால்குலேட் ஏரியா அப்படிங்கிறது. இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் நேம். சரி, அந்த room2ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ரூமு, room1, room2ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரூமுங்கிறது ஒரிஜினல் கிளாஸு, இது வந்து இன்ஸ்டன்சஸ் அல்லட்னா டூப்ளிகேட்ஸ், காப்பீஸ். அப்போ அந்த ரூம் ஒன்னுக்குள்ளேயும் வந்து இந்த இதெல்லாம் கண்டென்ட் கதையும் இருக்கும். சரியா? நீ வந்து ஒரு ஒரிஜினல் மார்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து 10 காப்பி ஜெராக்ஸ் எடுத்தாலும் ஒரிஜினல் மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு 50 ஆல்ஃபபெட் 100 ஆல்ஃபபெட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 100 ஆல்ஃபபெட்டு 50 காப்பீஸ்லையும் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு காப்பீஸ்லையும் நீ என்ன பண்ணிக்கலாம்னா பெண்ணை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு கண்டென்ட் அடிச்சிக்கலாம், திருத்திக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். சரியா? பட் தட் வில் நாட் பி ரிஃப்ளெக்டட் இன் யுவர் ஒரிஜினல் கண்டென்ட். அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து கம்ப்ளீட் கம்பார்ட்மெண்ட். இதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த கம்பார்ட்மெண்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன் 5 காப்பி 4 காப்பி தான் ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் படி 4 காப்பி எடுத்துருக்குறோம். room1, room2, room3, room4 4 காப்பி எடுத்துருக்குறோம். ரூமுக்குள்ளே போனாலும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அதே லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்கும். அடுத்த இதுக்கு போனோம் அப்படின்னா room2க்கு போனோம் அப்படின்னாலும் இதே கதை அப்படியே இருக்கும். room3க்கு போனாலும் இதே கதை இருக்கும். room4க்கு போனாலும் அதே கதை இருக்கும். அப்போ அந்த லென்த்து, பிரெத்து, ஹைட்டு அப்படிங்கிறதுக்கு நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது யாரோடது அப்படிங்கிறத நீ சொல்லணும். சரியா? இப்போ இப்படியும் எடுத்துக்கலாமே, உன்னுடைய ஸ்கூல் டேஸ் எடுத்து பார்த்துக்க. எனக்கு பாசிட்டிவ்லி ஐ எம் ரிமெம்பரிங் ஆஸ் லைக் திஸ். உன் ஸ்கூலில் எல்லாருக்கும் புக்ஸ் கொடுத்துறாங்கன்னு வச்சுப்போம். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து எல்லோரும் ஹோம்ஒர்க் நோட் எழுதி வந்து நீ சப்மிட் பண்ணுவேன். உன் ஹோம்ஒர்க் நோட்டுக்கு முன்னாடி வந்து உன்னோட பேர் எழுதியிருப்பேன். த டீச்சர் வில் ஓப்பன் த நோட். அது வந்து உள்ள எல்லாம் திருத்தி முடிச்சு தான் வந்து when it on distribution நோட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து உன்னோட பேரை பார்த்து they will call you. நீ உள்ளே எழுதியிருக்க கதை அப்போ 51 கதையும் அதே தான் கதையாக இருக்க போகுது. பட் நீ என்ன மிஸ்டேக் போட்டிருக்க அப்படிங்கிற they call by your name. அந்த கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 2 கொஸ்டின் நம்பர் 3 இன்னும் கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. that corrections may not be available for the next guy. அது பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அந்த கரெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அவன் கரெக்டாக எழுதியிருக்கலாம், நீ தப்பாக எழுதியிருக்கலாம், அவனுக்கு வேறு மிஸ்டேக் போட்டிருக்கலாம். பட் த கண்டென்ட் இஸ் எனாமிஸ்லி ஒன்று தான். நீ என்ன அப்படின்னா ஹோம்ஒர்க் எழுதும்போது 2 கொஸ்டின் கொடுத்து 3 கொஸ்டின் கொடுத்து எழுத சொன்னாங்க அப்படின்னா அந்த 3 கொஸ்டின் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எல்லோரும் எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த 3 கொஸ்டின் எழுதுனதில் உனக்கு ஒரு மிஸ்டேக் இருக்கலாம், அவனுக்கு ஒரு மிஸ்டேக் இருக்கலாம், அவனுக்கு இன்னொருத்தனுக்கு மிஸ்டேக் இருக்கலாம். அப்போ அவங்க எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நோட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய உன்னோட பேரை வச்சு கால் பண்ணுவாங்க. அதே தான் இங்கேயும். சரியா? இட் இஸ் பீங் கால்டு பை த நேம். room2 அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்டோட நேம். இந்த ஆப்ஜெக்ட் நேமை கால் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படிங்கிறது என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்படின்னா கால்குலேட் ஏரியாவை கால் பண்ண சொல்கிறேன். அப்போ நடுவில் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த டாட் ஆப்ரேட்டரோட பேர் வந்து ஆக்சஸ் அப்படிங்கிற மீனிங். ஒரு மெம்பரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதனால் வந்து மேலே இருக்குது இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆக்சஸ் டேட்டா மெம்பர். சரியா? இட்ஸ் அன் ஆக்சஸ் டேட்டா மெம்பர். இந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் அந்த கன்சர்ன் மெம்பரை ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த கன்சர்ன் ஃபங்க்ஷனுக்கு நீ வந்து வேல்யூ பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது பார்த்த அப்படின்னா கால்குலேட் ஏரியா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கிறேன். எதுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னா room2ல் இருக்கிறது. room1 நான் கால் பண்ணல, room3 கால் பண்ணல, room4 கால் பண்ணல. பட் room2ல் இருக்கக்கூடிய கால்குலேட் ஏரியாவை கால் பண்ணியிருக்கிறேன். சரி, அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா room1 டாட் லென்த்துங்கிறது என்ன இதாக இருக்குது, இது ஒரு வேரியபிள். இப்போ கீழேருந்து அந்த வேல்யூ பாஸ் பண்ணுறேன். room1ல் இருக்கக்கூடிய room1 அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய லென்த்துக்கு நான் 5.5 அசைன் பண்ணுறேன். சரியா? இப்போ இந்த ப்ரோக்ராம் பாரு.
இது வந்து மெயின் கிளாஸு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் 1ன்னு போட்டாச்சு. ரூம் இஸ் அ கிளாஸ் நேம். ரூம் 1 அப்படிங்கிறது புதுசாக க்ரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸோட நேம். சரியா? பார்த்தீங்கன்னா இந்த ரூமை நான் வந்து எக்காரணத்து கொண்டு ஆக்சஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ரூம் 1 தான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ரூம் 1 ஆக்சஸ் பண்ணக்கூடாது, ஒரிஜினல் காப்பியை தொடக்கூடாது, C++ விடாது. சரியா? ஸோ அதனால் நான் க்ரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸஸை வச்சு தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் ரூம் 1 டாட் லென்த்துக்கு 42.5 வந்து இதுக்கு அசைன் ஆகுது. ரூம் 1 டாட் பிரெத்துக்கு வந்து 30.8 இங்கே அசைன் ஆகுது. ரூம் 1 டாட் ஹைட்டுக்கு வந்து 19.2 அசைன் ஆகுது. சரியா? நம்ம என்ன பண்ணலை, கீழே எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து ப்ளஸ் பிரெத்து ப்ளஸ் ஹைட்டுன்னு போடலை. சரியா? அப்படி ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஃபங்க்ஷனுக்கும் கிளாஸுக்கும் மற்ற டேட்டா டைப்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான். நான் இங்கேருந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவாங்க ஞாபகம் இருக்கிறா? போர்டு போ. Something to be void something to be f int a main function குள்ள f ஒன்று வேல்யூ கொடுத்துக்கலாம். நான் அதனால் 2 வச்சுக்கிறேன். வேல்யூ கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே எதுவும் லோக்கல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருப்பேல, அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ண இப்போ ஜெட்னு வச்சுப்போம். ஜெட். பட் இங்கே இன்ட் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக இன்ட்டாக இருக்கணும். இன்ட்டு ஜெட்டாக தான் இருக்க முடியும். ஸோ அந்த ஜெட்டை நீ போட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே ஜெட்டில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அது மேலே போயிடும். சரியா? ஸோ அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இது. ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் வந்து இது. சரியா? அப்போ லென்த்துக்கு நான் வந்து 42.5 போட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் 42.5 வந்து இந்த லென்த்துக்கு அசைன் ஆகும். எந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு? ரூம் 1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய லென்த்துக்கு, பிரெத்துக்கு, ஹைட்டுக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே வேல்யூஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து அதனோட வேலையை பார்க்க முடியும், இந்த ஃபங்க்ஷன் அதனோட வேலையை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குது? லென்த் இன்ட்டு பிரெத். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போனோம்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். சரியா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை தான் இங்கே பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் சி அவுட் த ஏரியா ஆஃப் த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் 1 டாட் கால்குலேட் ஏரியா. ரூம் 1 அப்படிங்கிறது என்ன? இங்கே எப்படி வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டை கூப்பிட்ருக்கணும் ஆஸ் பர் யுவர் நேம், நோட் மேலே இருக்கக்கூடிய நேம் ப்ளஸ் கொஸ்டின் நம்பர் போட்டாச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இஸ் பீன் கால் அண்ட் த ஃபங்க்ஷன் டூஸ் தி கால்குலேஷன் அண்ட் ரிட்டர்ன் பேக்ஸ். சரியா? ரிட்டர்ன் பேக் எங்கே ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆகி இட் வில் பி பிரிண்டட் தர். சரியா? கண்டிப்பாக வந்து ப்ரோக்ராம் எழுதின மெம்பர்ஸ் இங்கே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ வில் கிவன் த சேம் சஜஷன் ஃபார் எவ்ரி பர்சன் டு பர்சன். இஃப் யூ யூஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வித் எனி வேரியபிள், ரிட்டர்ன் ஏ, ரிட்டர்ன் ஜெட் அப்படின்னு கொடுத்து அப்படின்னு சொன்னால் மெயின் ப்ரோக்ராம்குள்ளே வரும்போது தேர் ஷுட் பி ஹோல்டிங் வேரியபிள். கண்டிப்பாக ஒரு ஹோல்டிங் வேரியபிள் இருக்கணும். ஹோல்டிங் வேரியபிள் இல்லாமல் நீ ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. சரியா? ரிட்டர்ன் பண்ண அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ ஃப்ளா. கம்பைலர் வந்து அந்த இடத்துல வந்து தப்பு காமிக்காது. ஏன் தப்பு காமிக்காது அப்படின்னு சொன்னால் நீ வந்து அங்கே சி அவுட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன், அதனால் அங்கே வந்து தப்பு காமிக்காது. அதுக்கு முன்னாடி அந்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க அப்படிங்கன்னா ரிட்டர்ன் ஆகிருக்கும். பட் நீ வந்து என்ன பண்ணிருக்கணும்னா அங்கே வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் நீ வந்து எதுவும் வேரியபிள் கொடுத்துருந்த அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மெயின் ப்ரோக்ராமில் ஹோல்டிங் வேரியபிள் பார்க்கணும். தட் இஸ் அ கேச்சிங் வேரியபிள் பார்க்கணும். சரியா? ஒரு ரக்பி பாலை வந்து பாஸ் பண்ணுறது தான் வந்து திருப்பி அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரக்பி பாலை பாஸ் பண்ணுறேன், என்னோட 2 கையை வச்சு உன் கைக்குள்ளே தான் அனுக்கிறேன். சரியா? உன் கை வந்து ஹோல்டர். உன் கையை நீ நீட்டலை அப்படின்னு சொன்னால் என் ரக்பி பாலை எக்கானது கொண்டு உன்ட்ட நான் கொடுக்க முடியாது. இஃப் யூ ஆர் வாலண்டியர்ட் எனஃப் டு, பட் நீ வந்து கையை நீட்டலை அப்படின்னு சொன்னால் என்னால் பாலுக்கு தர முடியாது. த சேம் ப்ராசஸ் இஸ் இன்வால்வ் ஹியர். ஸோ அப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு திருப்பி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் எதுவும் வேரியபிள் யூஸ் பண்ணியிருந்த அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கீழே ஹோல்டிங் வேரியபிள் இருக்கணும். ஒருவேளை நீ வந்து ரிட்டர்ன் 0ன்னு கொடுத்துருந்த அப்படின்னு சொன்னால் ஹோல்டிங் வேரியபிள் இருக்கணும் அவசியம் கிடையாது. சரியா? இந்த ஃபங்க்ஷனில் பார்த்து அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறனால இங்கே ஒரு ஹோல்டிங் வேரியபிள் வேணும். அந்த ஹோல்டிங் வேரியபிள் தான் என்ன அப்படின்னா சி அவுட். சரியா? ஹோல்டிங் வேரியபிள் தான் சி அவுட். நேராக வந்து இங்கே தான் வந்து உட்காரும். சரி, அங்கே என்ன வேல்யூ பிரிண்ட் ஆச்சோ அது இங்கே வந்து உட்காந்துருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன செய்யணுமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆயிரும். கமா இப்போ ஈக்குவல் டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கே என்ன வேல்யூ கம்ப்யூட் ஆச்சோ அது இங்கே வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். சரியா?
அடுத்தது பார்த்தோன்னா அதே மாதிரி வால்யூம் ஸ்டேட்மெண்ட். திருப்பி இங்கே வால்யூம்க்கு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரிட்டர்ன் போட்டிருக்காங்க லென்த் இன்ட்டு பிரென்த் இன்ட்டு ஹைட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இட் ரிட்டர்ன்ஸ் த வால்யூம் ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ ரிட்டர்ன் 0 இது வந்து மெயின் ப்ரோக்ராமில் ரிட்டர்ன் 0 யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் ஆக்சஸிங் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. வி கால் இட் அஸ் அ ஆக்சஸ் ஆப்ரேட்டர் அல்லனா வி கால் இட் அஸ் ஆக்சஸ் டேட்டா மெம்பர்ஸ். ஒரு டேட்டா மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய இது என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ டாட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கேன். இட்ஸ் அ டாட் ஆப்ரேட்டர். ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். சரியா? லெட் பி இன்னும் ஒரு 7 minutes இருக்குன்னு நினைக்கிறேன். லெட் பி ஸ்டார்ட் வித் ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும் டைப் பண்ணிடும். டைப் பண்ணிவிட்டு நீ அந்த ப்ரோக்ராமை நீ செஞ்சு பாரு. சரியா? ஸோ இன்ட்டு டெம்ப்ளேட்டை மட்டும் அடிச்சு வச்சுக்கணும்னா ரிட்டர்ன் 0 கர்லி ப்ளஸ். ஸோ வழக்கம் போல் கிளாஸு வெளியில் டிக்ளேர் பண்ணணும். ஃபங்க்ஷனுக்கு வெளியில் தான், சாரி மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் தான் இருக்கணும். ஸோ கிளாஸு நேம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வச்சுக்கிறேன். ஏன்னா கர்லி பிரேஸ் போடணும், ஓப்பன் பிரேஸ் கிடையாது, கர்லி பிரேஸ். சரியா? கிளாஸுக்குள்ளே நான் வந்து வழக்கம் போல் ஐ எம் யூஸிங் தி கான்செப்ட் அஸ் பப்ளிக். சரியா? see out my name is dash backslash. ஓகேவா? ஒன்ஸ் அகெயின் மறந்துடக்கூடாது எப்போதுமே செமிகோலன். நான் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துருக்கிறேன், பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வேறு எதுவும் ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் நான் கால் பண்ணலை. இல்லை, இது தப்பு. ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட் போடணும். இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியில் வரணும் அப்படின்னா தேர் ஷுட் பி அ ஃபங்க்ஷன். சரி, அதனால் ஃபங்க்ஷனுக்கு void display curly brace. சரியா? ஸோ எதுவும் சி அவுட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட் வெளியில் கொண்டுட்டு வரணும்னா ஒரு ஃபங்க்ஷனை வச்சு தான் வெளியில் கொண்டுட்டு வர முடியும், நேராக வெளியில் கொண்டுட்டு வர முடியாது. ஸோ அப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் போகும்போது நான் என்ன பண்ணுறேன், நேமுக்கு நேம்ங்கிறது ஒரிஜினல் ஆப்ஜெக்டோட நேமு, அதுக்கு நான் வந்து வச்சுக்கலாம் ஏன்னு வச்சுக்கிறேன். சரியா? ஏன்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ஏ டாட்டு டிஸ்பிளே. சரியா? டைரெக்டாக டிஸ்பிளேங்கிற வேர்டை நான் கால் பண்ண முடியாது. நேம்ங்கிற ஒரிஜினல் கிளாஸுக்கு நான் ஏன்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா ஒரு காப்பி க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த காப்பியில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். சரியா? ரன் பண்ண அப்படின்னு சொன்னேன். oops, the connection is lost. Okay, terminal coach. Is the error? Class name has no member named display. Did you mean display? Good. Spelling mistake.
சர்வர் ப்ராப்ளம், கனெக்ஷன் பேக் அண்ட் கனெக்ஷன் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. எனிவே கேன் கண்டினியூ. சரி, ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆகும். சரி, நம்ம அடுத்த கிளாஸில் இதை வந்து பண்ணுவோம். இதே ப்ரோக்ராம் வந்து இப்போ உனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் தெரியுது இல்லையா? அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் எப்படியும் வந்து நம்ம வந்து ஐ வில் record back and I will be loading in your YouTube and then it has been sent as a link. ஸோ அதனால் இது அப்படியே வந்து பார்த்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் வந்து போடு. வேணா வந்து உனக்கு பண்ணுற வந்து இதனுடைய காப்பியை வந்து உனக்கு வந்து ஏன்னா உனக்கு கம்பைல் பண்ணுறதுக்கு டைப் பண்ணுறதுக்கு கஷ்டம் அப்படிங்கிறதுனால வேணா இதை காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டு உனக்கு வந்து உனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படியே வந்து டைப் பண்ணி நீ உள்ள கம்பைல் பண்ணி பாரு. இஸ் தர் எனி ப்ராப்ளம் அப்படிங்கிறத பாரு. இதே டெம்ப்ளேட்டை வச்சுட்டு நீ வேறு ஏதாவது வந்து ட்ரை பண்ணிப்பார். சரியா? நான் வந்து பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து குவாசி என்ன சொல்கிறது, இட் இஸ் நாட் அ ஃபுல் ஃப்ரேம் ஒர்க், ஒரு பாதி ஃப்ரேம் ஒர்க் தான் உள்ளே போயிருக்குது. சரியா? ஸோ அதனால் இதில் வேறு எதுவும் உன்னால் சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிப்பார், அந்த ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணிப்பார். சரியா? இதேமாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு 3-4 இன்ஸ்டன்சஸ் க்ரியேட் பண்ணிப்பார். ஒவ்வொரு இன்ஸ்டன்சஸ்லேருந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து 3 ஃபங்க்ஷன் உள்ளே க்ரியேட் பண்ணிக்க. ஒரு இன்ஸ்டன்ஸில் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணு, இன்னொரு இன்ஸ்டன்ஸில் இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணு, இன்னொரு இன்ஸ்டன்ஸில் இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணு. வேலை பார்க்குதான்னு பாரு, செக் பண்ணிப்பார். இஃப் இட் இஸ் லுக்கிங் குட் தென் இட் இஸ் ஓகே. சரியா? சரி, இப்போ வரைக்கும் எனக்கு சர்வர் கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால் ஐ மீன் ரிட்டர்னிங் பேக், டேக்கிங் த அட்டண்டன்ஸ். சரி, அட்டண்டன்ஸ் எடுத்துக்கிறேன். 37 மெம்பர்ஸ் ஆர் தேர். அதில் 37ல் 2 கழிச்சுக்க. ஏன்னா வந்து நான் வந்து கிளாஸ் ஹோஸ்ட் பண்ணுறேன், ப்ளஸ் வந்து அடிஷ்னல் ஸ்க்ரீன் இஸ் தேர். ஸோ அதனால் 2 வேலை கழிச்சோம் அப்படின்னா 35. சரியா? மீதி 5 காணும். சாப்பிட்டுடுவான்னு சொன்னது தப்பாக போச்சான்னு தெரியல. கணேஷ் குமார், இஸ் தர் எனி டவுட் பா? கால் எடுத்து வச்சுக்கிறோங்க. இஸ் தர் எனி டவுட்? எதுனாலும் நோ 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 சார் நோ சார்னே போட்டாச்சு. டவுட்டே இருக்க மாட்டேங்குது நம்ம மக்களுக்கு. யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லைன்னா தூங்கியாச்சா? டவுட்டே இல்லைன்னா தூங்கிட்டேன்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, குட், நல்லது, சூப்பர். சரி, அப்போ கதை கேட்குறதுல பிரச்சனை இல்லை. நம்ம இந்த கதை கேட்டு நம்ம வந்து கோடு எழுதும்போது தான் பிரச்சனை வரும். பட்டு கோடு எழுதணுமே, யாரும் வந்து கோடு எழுதுகிற மாதிரி தெரியலையே. ஒரு 10 பேர் 12 பேர் தான் வந்து தே ஆர் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் டு ரைட் சம்திங். சரியா? அதனால் வந்து குட், நல்லது. நான் திருப்பின்னு சொல்கிறேன், ஒன் செகண்ட் ஐ எம் இன்சிஸ்டிங் பேக். இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட்ஸ், நீ முதல்ல ட்ரை பண்ணு. இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட்ஸ் தென் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து என்ன பண்ணு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து பேர் என்னது கால் பண்ணு. நான் வேணால் 2-3 ஸ்க்ராப்க்கு இன்ஃபர்மேஷன் காமிக்கிறேன். நீ வந்து அனுப்புகிறவன் வந்து இதை நினச்சிக்காத. ஐம் ஜஸ்ட் ஷோயிங் த காப்பி, வேறு ஒன்றும் கிடையாது. இது தமிழ்மணியோட நான் வந்து நடத்துகிற கான்வர்சேஷன். சரியா? ஸோ அவன் என்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறான் அப்படிங்கிறது, அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நான் என்னென்ன சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வாய்ஸ் டேட்டா போட்டிருக்கேன். ஏன்னா என்னால் டைப் பண்ண முடியாது சில நேரம். ஸோ அதனால் வாய்ஸ் டேட்டா போட்டிருக்கிறேன். அதை பேஸ் பண்ணி அவன் கோடு திருப்பி எழுதியிருக்கிறான். திருப்பி அதில் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு அவன் கேட்டிருக்கிறான். அதை பேஸ் பண்ணி திருப்பி நான் வந்து வாய்ஸ் கோட் போட்டிருக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் வந்து இன்னும் அந்த கான்வர்சேஷன் க்ளோஸ் ஆகலை. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கான்வர்சேஷன் க்ளோஸ் ஆனது 4 பேருக்கு தான் மேக்ஸிமம். ஐ ஹோப் 4 பேர் தான் கான்வர்சேஷன் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் மீதி உள்ள ஆட்களுக்கு இன்னும் கான்வர்சேஷன் ஸ்டில் நவ். சரியா? தே ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் தி என்டையர் கோட். ஸோ அதனால் வந்து ஐ கேன் சப்போர்ட். சரியா? நான் என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். பட் என்ன அப்படின்னு சொன்னால், நீ இப்போ தனித்தனியாக அனுப்புறதுனால எனக்கு வந்து 40 பேர் தனித்தனியாக இருந்தாலும் நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து உன்னுடைய கம்பைலர் பாட்டை பார்த்து அதில் என்ன கொஸ்டின்ஸ் நீ என்ன மீனிங்கில் எழுதியிருக்கு அப்படிங்கிறத வந்து கேட்டு உனக்கு நான் ஹிண்ட் பண்ணி, ஆக்சுவலாக நான் ஆன்சர் சொல்லக்கூடாது, உனக்கு ஹிண்ட் பண்ணி நீ ஆன்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். உன்ட்டு வந்து ஆன்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா 1 கோடு 2 கோடு ஒரு 5 கோடு 6 கோடு உன்னால் எழுத முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உனக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும்.
இந்த 6 கோடு எழுத வைக்கிறது தான் கஷ்டம். ஒரு வாத்தியாருக்கு முதல்ல இந்த 6 கோடு எழுத வைக்கிறது தான் கஷ்டம். இந்த 6 கோடு எழுதிட்டே அப்படின்னு சொன்னால் உனக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ அதனால் எனக்கு எல்லாருமே இண்டிவிஜுவலாக தான் கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா திருப்பி கான்வர்சேஷன் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு நேமும் சேவ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். செல்வமுருகன் இந்த மாதிரி ஒவ்வொரு நேம் வந்து நான் சேவ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். மோகனப்பிரியா, கார்த்திகா, இந்த மாதிரி நான் வந்து சேவ் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் வந்து இஃப் தேர் இஸ் எனி கிளாரிஃபிகேஷன் அண்ட் டவுட், நீ எதுவும் சொன்ன அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் 40 கிட்டத்தட்ட வந்து 12-13 ப்ரோக்ராம் பார்த்தாச்சு. பார்த்து எல்லாருக்கும் வந்து வந்திருக்க எல்லாருக்கும் வந்து நான் திருப்பி வந்து ரிவர்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன மிஸ்டேக்கு, என்ன தப்பு அப்படின்னு ரிவர்ட் பண்ணியிருக்கிறேன். நான் மீதி உள்ள ஸ்ட்ரென்த்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கிறேன். சரியா? ஸோ அதனால் இஃப் தேர் இஸ் எனி டவுட் முதல்ல வந்து ட்ரை பண்ணிப்பார். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது உனக்கு டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் தென் யூ கேன் கம் வித், ஐ கேன் ஹெல்ப் யூ. கண்டிப்பாக நீ வந்து ஒரு 6 கோடு வந்து பக்காவாக எழுதிட்ட, உன்னால் எழுத முடிஞ்சிருச்சு, யோசிக்க வச்சுட்டேன் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கோடிங் மேலே இருக்கக்கூடிய பயம் போயிடும். முதல்ல பயம் போகணும். கோடிங் மேலே இருக்கக்கூடிய பயம் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக கோடிங் எழுத முடியும். சரியா? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். வந்து சாரி, நான் இன்னும் ஸ்க்ரீனே ஷேர் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். நல்ல வேலை, டூப்ளிகேட் ஸ்க்ரீனில் தெரிஞ்சிச்சு நம்ம என்ன கதை பேசிகிட்டு இருக்கோன்ட்டு. சரியா? ஸோ இது தமிழ்மணியோட டேட்டா பார்த்துக்கோ. அது அதே கதை தான். அவன் கோடு எழுதி அனுப்பியிருக்கான். அதில் கோடில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கோடில் கரெக்ஷன்ஸ் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்கிறேன். திருப்பி நான் வந்து வாய்ஸ் கண்டென்ட் போட்டிருக்கிறேன். இது கான்வர்சேஷன் கண்டினியூஸ். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஒரு ஸ்கிராப் கோடு ஆட்டோமேட்டிக்காக அவன் ஏற்கனவே டைப் பண்ண கண்டென்ட் அப்படியே வந்து எனக்கு அனுப்பியிருக்கிறான். திருப்பி எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வந்து திருப்பி அதில் வந்து கரெக்ஷன் போட்டிருக்கேன். அதில் வந்து எனக்கு என்ன மிஸ்டேக்ஸ் காமிக்குது பார்த்து அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டானு பார்த்துட்டு அவன் கம்பைல் பண்ணி பார்த்துருக்குறான். அதில் திருப்பி வந்து நான் கிளாரிஃபிகேஷன் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் கிட்டத்தட்ட அந்த இதேமாதிரி எனக்கு 15 பேர் கிட்டத்தட்ட அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இதேமாதிரி வந்து யாரோ ஒரு இதில் வந்ததோ அவங்களோட மேக்ஸிமம் பேரை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ தட் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறது, பேக்கப்லேருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகுது. சரியா? ஸோ அதனால் 12 பேர் 13 பேர் எனக்கு கோடிங் அனுப்புனதில் இப்போ வரைக்கும் ஒரு 3 to 4 பேர் தான் கோடிங்கை முடிச்சிருக்கிறோம். மற்ற எல்லோரும் இட்ஸ் ஸ்டில் ஆன். சரியா? ஸோ அதனால் ஐ ரெக்வஸ்ட் தி ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ், சும்மா ஐடியலாக உட்காந்துருக்கேன் இல்லையா, த ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரை டு பார்ட்டிசிபேட். ஒரு 6 ப்ரோக்ராம் உன்னால் நீ வந்து யோசித்து உன்னால் கொஞ்சம் எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய நான் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி எழுத வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உனக்கு கோடிங் மேலே இருக்கக்கூடிய பயம் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் ஏபிள் டு ரைட் சூப்பர் கோட்ஸ். என்னை விட நல்லா எழுத முடியும், நல்லா எழுத முடியும், ஏன் எல்லாரை விட நல்லா எழுத முடியும். சரியா? ஸோ அதனால் கோடிங் அப்படிங்கிற இட் இஸ் ஆன் ப்ராக்டிஸ். அது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு சர்ச். சரியா? இது இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து கோடிங் வராது பார்த்துக்கோ. ஸோ அதனால் ஐ ரெக்வஸ்ட் தி ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ். இது யாருக்கோ கதை கிடையாது, தனித்தனியாக எல்லோரும் வந்து தனித்தனியாக தான் டிவைஸை வச்சு பார்த்துட்ருக்குறேன். ஐ எம் மீனிங் தட் ஒவ்வொரு பர்சனும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணு எஃபர்ட் எடு. பார்த்தோன்னே இவன் அப்படி தான் அனுப்பியிருப்பான். முதல்ல வந்து அவன் கையில் ஹேண்ட் ரிட்டன் கோடு எழுதியிருப்பான். ஹேண்ட் ரிட்டன் கோடு எடுத்து அந்த ஹேண்ட் ரிட்டன் கோடில் இருக்க கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து ஐ கிவன் த சஜஷன். வாய்ஸ் கண்டென்ட் போட்டிருக்கேன். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் வாய்ஸ் கண்டென்ட் போட்டு அந்த கரெக்ஷன்ஸ்லாம் கேரி அவுட் பண்ணதுக்கப்புறம் அவன் ஃபுல்லாக டைப் பண்ணியிருக்கிறான். சரியா? டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் என்னென்ன எரர்ஸ் வருது அந்த எரர்ஸை வந்து எனக்கு வந்து நோட் பண்ணி அனுப்பியிருக்கிறான். அதுக்கான வந்து ஹிண்ட் கோடு. சரியா? கண்டிப்பாக நீ வந்து அவன்கிட்ட கேட்டுப்பார். நான் யாருக்கும் வந்து ஆன்சர் சொல்லலை, டேரெக்டாக நேராக வந்து ஆன்சர் சொல்லலை. எல்லாருக்கும் வந்து நான் வந்து ஹிண்ட்டு தான் கொடுத்துருப்பேன், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் கோடெலாம் வந்து அவனால் வந்து ஹீ கேன் ஏபிள் டு ரைட் தி ப்ராப்பர் கோட். சரியா? இதே மாதிரி நான் நிறைய கேஸஸ் சொல்லலாம். முடிஞ்சது வர கூட சொல்லலாம். யாராவது ஒருத்தர் முடிஞ்சது யார்? இன்னும் வந்து தொடாமே இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. பவித்ரா. ஸோ கோடு கம்ப்ளீட்டட். ஸோ நான் வந்து செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து திருப்பி நான் கேட்குறேன் கம்ப்ளீட்டடான்ட்டு. ஸோ வந்து நான் திருப்பி செக் பண்ணதுக்கப்புறம் கோடு வந்து கம்பைல்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதான் பார்த்து நம்ம ஒரு 4 பேர் தான் முடிச்சிருக்கிறேன். மற்றவர் வந்து இட் இஸ் ஸ்டில் ஆன். ஸோ அதனால் ஐ எம் ரெக்வஸ்டிங் அதர்ஸ் டு கம் ஃபார்வர்ட், ரைட் த கோட், கெட் பேக் வித் மீ, ஐ கேன் ஏபிள் டு ஹெல்ப் யூ. அந்த உடனே அந்த மொமெண்ட்டில் என்னால் முடியலனாலும் ஐ வில் see one by one and I will be forwarding the information to you. சரியா?
Okay, good. Thank you for the class. You can disperse because the time is over. You can disperse.